படியம்மா, குட் மார்னிங் படியம்மா. நீ வந்துட்டியா? உன்னை காணாம நான் எம்புட்டு தேடினேன் தெரியுமா? அலே, எப்படி இருக்க? உன் அம்மா எப்படி இருக்கா? ஒருத்தர் கூட என்னை வந்து எட்டி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல என்ன? நானா வந்தாதான் என்னை என்னன்னு கண்டுக்குவிய போல இருக்கு. ஐயோ, போ படியம்மா. எல்லாரோட கூடயும் நான் காணேன் தெரியுமா? படியம்மா வாங்க, படியம்மா வாங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? படியம்மா வெளிநாட்டுக்கு ஷோயிங்னு ஃளைட்ல போயிட்டா அப்படின்னு படியப்பா என்கிட்ட சொல்லிச்சு தெரியுமா? நீ என்னன்னா உன்னை கண்டுக்கலாம்னு சொல்லிட்ட. நீ என்கிட்ட சொல்லாம என்னத்துக்கு ஃளைட்ல போன? என்னல சொல்லுது? நான் பிளேன்ல போனேன்னு அந்த ஆளு சொன்னாரா? அவருக்கு அப்படித்தானே இருக்கும். என்ன கண்டா அவர்தான் நான் எப்ப வெளிய போவேன் இங்க ஜாலியா கூத்தடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளு எங்கற? அவரை பிடிச்சி இழுத்துட்டு வா. பெரியம்மா நீ சொல்லாம வீட்டுக்குள்ள வராது. எனக்கு பெரியம்மா வேணும். ஒழுங்கா வந்து பெரியம்மாவை வா பெரியம்மான்னு வாயால கூட்டிட்டு வாங்க பெரியப்பான்னு சொல்லு. சரியா? அவர் வர மாட்டேன்னு சொன்னா அடம் போட்டு ஆளு தன்னால வருவாரு. நீ எனக்கு மகனா பிறக்க வேண்டியவன். தப்பி தவறி அந்த தூக்க நெட்ட குரங்குக்கு மவனா பிறந்துட்ட. அவளுக்கு உன்னை எப்படி வளர்க்கணும்னே தெரியல. பெரியம்மா வந்துட்டல்ல, இனி நீ பெரியம்மா கூட தான் சாப்பிடுற, பெரியம்மா கூட தான் தூங்குற, பெரியம்மா கூட தான் இருக்கிற. சரியா? சூப்பர் பெரியம்மா, நீ வந்துட்டல. இனிமே எனக்கு ஜாலி தான். அன்னைக்கு ஒரு நாள் வச்சி தந்தியே நாட்டுக்கோழி போட்டு சூப்புன்னு சொல்லி அது வச்சிட்டா பெரியம்மா. யாருக்குமே செய்ய தெரியல. பெரியம்மா வந்துட்டல்ல, நீ பெரியப்பா மட்டும் கூட்டிட்டு வந்து பெரியம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. அப்புறம் பாரு இந்த பெரியம்மா உனக்கு எப்படி வகை வகையா செஞ்சு தரேன்னு. தேங்க்ஸ் பெரியம்மா, நீ போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டா. சபாஸ்ல நீதான் எனக்கு மவே. ஓடு ஓடு ஓடு. இப்ப பாரு எப்படி படிப்பா கூட்டி வரேன்னு. படிப்பா படிப்பா நெட்ட கரங்கி ஓ மவே இனி ஏன் பக்கம். என்ன அன்னைக்கு என்னமோ வீராப்பா பேசிட்டு போன? அத்தை வந்து கூப்பிடாத வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொன்னியே. இப்ப என்ன உன் வீராப்பி என்னாச்சு? எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாக்கும். ஏண்டி மாமியா உடைச்சா மண்கடம், மருமக உடைச்சா பொங்கடம், அந்த கதையெல்லாம் இருக்கு உன் கதை. ஏன் நீ எல்லாம் வீட்டை விட்டு போன? அன்னைக்கு வீஞ்சிக்கிட்டு நான் ஏதாவது உன்னை கேள்வி கேட்டனா? இன்னைக்கு என்ன மட்டும் பெருசா கேட்கறதுக்கு வந்துட்ட. ஓ வேலையை பார்த்துட்டு போ. நான் போவேன் வருவேன், அது ஏன் சௌரியம்? உனக்கு என்ன வந்துச்சு? நான் போறேன். ஆனா உன் கௌரவம் போச்சேன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. காத்துரு, அத்தை வர்றாங்களான்னு பாப்போம். வரட்டா? திமிர பத்தி அதுக்கு ஒட்டட குச்சாட்டா இருந்துகிட்டு என்ன கேள்வி கேட்கறவ? ஏன் வீடு, நான் போவேன் வருவேன், இவளுக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி நான் வீட்ல இல்லனதும் டிவி சிங்கி அடிச்சு என் புருஷனை மயக்கிறதுக்கு இப்படி அலைறியா அங்கிட்டும் இங்கிட்டும்? சி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்னைக்காவது ஒரு நாள் நல்லதா பேசியிருக்கியா? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த அக்காவை கண்டா மட்டும் உனக்கு அப்படியே தக தகன்னு ஏறியதோ தெரியல. நீங்க பாரு, வாய மூடு. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னமோ டவுட் கேக்குறேன்னு என் புருஷனுக்கு அவ சொல்லி கொடுக்கறதும் அவர் இவகிட்ட உட்காந்து இழிச்சு இழிச்சு பேசுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன நான் படிக்கல ஒத்துக்கிறேன். அதுக்காக இந்த மகாராணி பெரிய மேதாவில இவட்ட தான் டவுட் கேட்கணுமோ? கூட பிறந்த தம்பியே 3 பேர் இருக்கானுங்கல்ல, ஏதாவது சந்தேகனா அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? சரி, அவங்க கிட்ட கேட்கல. மாமா படிச்சு வருதானே, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? இந்த ஆடுகாலி கழுதையதான் அவருக்கு பிடிக்கும். எப்பா பாரு காயத்ரி அப்படி காயத்ரி இப்படின்னு இவளை தலையில தூக்கி வச்சுதான் ஆடுவாரு. அப்ப எனக்கு எரியதானே செய்யும். பாருங்கக்கா, உங்க நிலைமை உங்களை எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்குன்னு. இப்ப கூட நீங்க மாறல, அப்படியே தானே இருக்கீங்க. ஏங்கா உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேக புத்தி? நீங்க உங்களை மாத்திக்கவே மாட்டீங்களா? ஆமாடி, சந்தேக புத்தி தான் எரியுது. உள்ள பூரா தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. யாருகிட்ட போய் சொல்ல? அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே என்னை கீழே தள்ளி என் மேல ஏறி உட்கார்ந்துருக்கல. அப்போ எனக்கு எரியதானே செய்யும். ஒரு நாளாவது உன்னை என்னால மிஞ்ச முடிஞ்சுதா? எதிரியாது நான் உன்னை முந்தினா இன்னைய வரைக்கும் அடிபட்டு ரோட்ல அனாத மாதிரி
என்ன பார்த்து சிரிக்கிறியா? நல்லா சிரி. முன்னாடியே நான் நெருப்ப கொளுத்திக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல பொசுங்கி போறேன். அப்ப தெரியும்டி என் வேதனை உங்க எல்லாருக்கும். என்னக்கா ஆடி பாத்தீங்க, அரண்டு பாத்தீங்க, எதுக்கும் யாரும் அசையல. இப்ப மிரட்டி பாக்குறீங்களா? இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும். நல்லது மட்டுமே செஞ்சாதான் நல்லது கிடைக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் கேடு பண்ணணும், அவங்க கெட்டு போகணும்னு நினைச்சா இப்படித்தான் குமுறணும். என்ன பாக்குறீங்க? என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. என் புள்ளைய சில்பாக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி கொடுத்ததுக்காக அவகிட்ட மாட்டி அந்த புள்ளைய தனிமரமாக்குனீங்க. இப்ப என் பொண்ணு என்கிட்டே வந்துட்டா. ஆனா அவ வளர்த்த பாசத்துல சில்பாவை தேடி தேடி ஒவ்வொரு நிமிஷமும் ஓடுறா. ஆனா சில்பாவை எட்டி உதைக்க வச்சீங்க. எத்தனை கேடு பண்ணீங்க. இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு என்னெல்லாம் வழின்னு எவ்வளவு பண்ணினீங்க. உங்க ஆட்சியை கொண்டாந்து இங்க வச்சு எங்க ஆட்சியை மட்டும் இல்ல எல்லாரையும் கஷ்டப்படுத்தினீங்க. எல்லாரையும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க போறேன்னு சில்பாவை விரட்டி விட்டீங்க. இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்காக அவ பிள்ளைய கலக்க வச்சீங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணீங்க. ஆனா எதிரியுமே நீங்க ஜெயிக்கல. ஏன் தெரியுமா? உங்க புத்தியில கெட்ட எண்ணமும் கேடும் இருக்கு. அதனாலதான் நீங்க எப்பவுமே ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிக்கவும் போறதில்ல, ஜெயிக்கல. அத புரிஞ்சிக்காம இன்னும் என்ன கேடு பண்றதுக்காக இப்ப இங்க வந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏண்டி நான் தோத்துட்டேன்னு சொல்லி குத்தி காமிக்கிறியா? ஏய் இங்க பாரு, என் வாழ்க்கையை நாசமாக்குனவ நீ. என் புருஷங்கையால என்ன அடிச்சு விரட்ட வச்சவ நீ. நீ இந்த குடும்பத்துல சந்தோஷமா இருப்ப, நான் இங்க உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருப்பனா? இங்க பாரு, என் புருஷனே வந்து என்ன உள்ளவான்னு கூப்பிடுவாரு. இப்ப அந்த ஆளு வருவாரு. நீ தாளைய குனிஞ்சி தொங்க போட்டுட்டு போறியா இல்லையான்னு பாரு. எனக்கு உங்களை மாதிரி கெட்ட புத்தி கிடையாது. அத்தா வந்து உங்களை கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுற ஒரே ஆளு நானா தான் இருப்பேன். நீங்க எப்படி அத்தானை வர வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? முத்தலகு பையனை அனுப்பி விட்டீங்க. நான் தான் என் கண்ணால பார்த்தனே. பரவாயில்லக்கா, அத்தான் அந்த பிள்ளைக்காக உங்களை வந்து கூப்பிடுறதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க்கா. ஆனா உங்க குணத்தை மாத்திக்கோங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லனா கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்கிட்ட தோத்து 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 அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்க போறது நீங்களா தான் இருப்பீங்க. எனக்கு படிமா வேணும். இப்பவே படிமா உள்ள நீ கூட்டிட்டு வரல, நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா இருக்க மாட்டேன். அது பெரியப்பா விஷயம். பெரியப்பா என்ன தோணுதோ அதை செய்வாங்க. உனக்கு என்னல வந்துச்சு? வாழ உள்ள நீ பேசாம உள்ள போடியா. இது ஏன் படிமா? படிமா இந்த வீட்ல தான் இருக்கும். படிமா வீட்ல இல்ல, நானும் வெளிய போடுவேன். ஏண்டி சின்ன பிள்ளைய வச்சு நாடகம் ஆடுறியா? அடுத்தால என்ன நாடகத்தை கிளப்ப போற? ஓ, நான் உமர் பொண்டாட்டி. நான் இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நீர் தான் முடிவு பண்ணணும். இங்க பாரு, எங்க ஆத்தா என்ன துரத்தி விட்டுட்டா. இனிமேலாம் என்னால போராட முடியாது. நீர் என்ன துரத்தினீர்னா நடு ரோட்ல போய் இருந்துக்கிறேன். எப்படி வசதின்னு கேளும். உமருக்கு கௌரவ குறைச்சலா போயிடக்கூடாதேன்னு காம்பவுண்டுக்கு உள்ள வந்தேன். நீர் இப்பவே என்ன போக சொன்னா நான் காம்பவுண்டுக்கு வெளியே போய் உட்கார்ந்துக்கிறேன். எப்படி வசதி? சி, உன்னதான் இந்த ஊரே அறிஞ்சிருக்கே நீ எப்படிப்பட்டவனு. இங்க பாரு, நீ வெளியே போய் உட்கார்ந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ரோட்ல போய் உட்காரு, இல்ல எங்கேயாவது போய் உட்காரு, இல்ல ஏதாவது வர்ற வழியில கார் வரும், அதுல அடிபட்டு சாகு. ரோட்ல அடிபட்ட நாயா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். ஏமல நீ வேற படுத்தி எடுக்கிற. ஐயோ அத்தா, நீங்க ஏன் இப்படி வம்பு பண்றீங்க? இங்க பாருங்க, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க. எதுவா இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. என்ன காயத்ரி பேசுற? எல்லாம் தெரிஞ்சு நீயுமா இப்படி பேசுற? என்னத்தான் நீங்க பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி எதுவும் பேச வேண்டாம். என்ன பிரச்சனையோ உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க போய் பேசுங்க. பாவம், அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவன் பெரியம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறான். விடுங்க. அம்மாடி, நீ சொல்லிதான் நீ ரெக்கமெண்ட் பண்ணி இவர் என்ன கூட்டிட்டு போணுமாக்கோ. இங்க பாரு, என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிருக்கேன். மரியாதையா உள்ள போ. பாத்தியா எப்படி பேசுறன்னு? நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ண. ஐயோ அத்தா, பேசிக்கலாம். நீங்க கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். நான் வரேன். சி,
ஏண்டி இப்படி இருக்க? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? யோ, நான் என்ன தப்பு பண்ணி திருந்துறதுக்கு? நீர் என்ன எப்ப பார்த்தாலும் அவகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிதான் என்ன உள்ள கூட்டிட்டு போவீரா? நான் பொண்டாட்டியா இல்ல வேற ஏதாதா கேட்ட போறேன் பாத்துக்கிறோம். ஏன்க்கா அப்படி இருக்க? முதல்ல உன் புத்திய மாத்து. இங்க பாரு, நான் என் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் சோழிய பார்த்துட்டு உள்ள போ. ஆச்சசி, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் இந்த பாடு படுத்தி எடுக்கிற? இன்னும் ஏண்டி முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னாதான் உள்ள போவியா? போய் தொலை. இப்ப இது சோழி இல்ல, திரும்பவும் சொல்றேன். படையம்மாவா, வா அம்மா உள்ள போவோம் அப்படின்னு கூப்பிடு. இல்ல வாடி உள்ள போவோம் அப்படின்னு சொல்லு. அத விட்டுட்டு போய் தொலை வையேன்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துரும். இல்ல நீ வேற ஏமலா படுத்துற? அப்ப செல்லமா கூப்பிடு. அம்மா தாயே, மகாராணி உள்ள போமா. ஐயோ அத்தா, போங்கத்தா, எனக்கு வெக்கமா வருது. பாடுபடிப்பா, ஜாலியா கூப்பிடணும். இப்படி கோவமா கூப்பிடாத, ஹாப்பியா கூப்பிடேன். ஏ சுப்புலட்சுமி, என் தங்கம் உள்ள போமா. போதுமா ராசா? பாடுபடிப்பா, இப்பதான் நீ என் படிப்பா. என்ன படிமா, ஹாப்பியா? இப்ப போய் நாட்டுக்கோழி சூப்பு போடு, சரியா? சூப்பர்ல, இப்ப பெரியம்மா ஹாப்பி. என்ன உன் வடிவு சத்தத்தையே காணும்? மொத ஆளா வெளியே வருவாளே, எங்க? ஐயோ பெரியம்மா, அதை சொல்ல மாட்டேனே. வடிவு காலையிலே மார்க்கெட்டுக்கு போயிட்டாளாம். சரி சரி, வரட்டும், சாக்கு கொடுப்போம். இங்க பாரு, செவனேன்னு உன் வேலையை போய் பாரு. அத விட்டுட்டு எங்க அம்மாட்ட வம்பு அளக்கலாம்னு நினைச்சு நடக்கிறதே வேற. ஐயோ, என்னத்தா நீங்க? நான் முதல்ல போய் சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்து 4 இட்லியை உள்ள தள்ள போறேன். அப்புறம் என் மவனுக்கு சுட சுட கோழி சூப்பு வைக்க போறேன். உள்ள வந்துருங்க, சூடா குடிக்கலாம். ஐ லவ் யூ அத்தா. பெரியப்பா, வந்து கோழி சூப்பு குடி, சூப்பரா இருக்கும், சரியா? என் மகனே, நீ உள்ள போ, வார. பெரியப்பா, சீக்கிரம் வந்துரு, சூடா குடிச்சாதான் நல்லா இருக்கும். ச்சே, இந்த சனியனை அன்னைக்குதான் விரட்டி அடிச்சோம். இப்ப திரும்ப வந்து நிக்கிறா. இன்னும் என்னென்னலாம் கேடு பண்ண போறாளோ தெரியல. இந்த பையனை சமாளிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. முதல்ல மார்க்கெட்ல போய் அம்மாட்ட விஷயத்த சொல்லுவோம். இல்லனா அம்மா இவளை பார்த்த உடனே டென்ஷன் ஏறி கத்த போகுது.